இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான வீடியோ. எப்படின்னா, நம்ம ஒரு சாங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மியூசிக்கு மற்ற ரிதம்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணிவிட்டு கடைசி வந்து நம்ம வந்து ஒரு சிங்கரை கூப்பிட்டு பாட வைக்கிறோம். பாட வச்சுட்டு அந்த பாடின அந்த வோக்கல் அந்த வாய்ஸை வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சிங்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கூட குறைய பாடிப்பாப்பில். எவ்வளோ பெரிய சிங்கராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் புதுசாக பாட வர்றவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு மாற்றி தான் பாடியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம்னா அது சி டச் பண்ணோம்னா சி, அது வந்து ஒரிஜினல் டோன் அது வந்துடும், அது டிஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் குரல் அப்படி இல்லை. குரல் வந்து நம்ம ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், சில சமயம் பிச்சு போக முடியாமல் இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு போக முடியாமல் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒரு வாய்ஸை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு ட்ராக் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முதல்ல செய்ய வேண்டியது பிட்ச் கரெக்ஷன். அந்த பிட்ச் கரெக்ஷனை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து எஃப்எல் ஸ்டுடியோ. எஃப்எல் ஸ்டுடியோவில் வந்து இப்போ இந்த மியூசிக்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ வந்து அந்த மியூசிக்கோட அந்த வோக்கலை சும்மா ஒரு ஃப்ரேஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த பிட்ச் கரெக்ஷன் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இது அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இதில் பாடியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஃப்ரேஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. கேளுங்க. இது ரொம்ப இடத்துல கொஞ்சம் பிட்ச் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது, ஒரு வேவ் மாதிரி இந்த சாம்பிளோட ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் பிட்ச் கரெக்ட் சாம்பிள் அப்படின்னு வந்திருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, அனலைஸ் பண்ணுது. இந்த பிட்சை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அனலைஸ் பண்ணுது. இப்போ NewTone வந்து ஓப்பன் ஆகி, இது நம்ம சின்னதாக இருக்குது, நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இவங்க பாடின பாட்டோட மிடி இதெல்லாம், இது வந்து மிடி இன்ஃபர்மேஷனாகவே நமக்கு வந்துடுது. வேவ் ஃபைல் வந்து மிடியாக கன்வெர்ட் ஆகி இந்த சாஃப்ட்வேர்க்கில் வந்துடுது. இது இந்த எஃப்எல் ஸ்டுடியோக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிட்ச் கரெக்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரு. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாட்டு வந்து சி மேஜர் ஸ்கேலில் இருக்குது. இந்த சி மேஜர் ஸ்கேலில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியும், பிளாக் நோட்ஸ் எவ்வளோ வராது, எல்லாமே ஒயிட் கீஸ் தான் வரும். இப்போ இவங்க மேக்ஸிமம் அதுதான் பாடியிருக்காங்க. பொதுவாக வந்து இதில் வந்து நம்ம எந்த கரெக்ஷன் நம்ம மேனுவலாக பண்ணாமல், சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த சென்டர்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு மேக்ரோ இருக்குது. மேக்ரோனா இதை வந்து அதே சரி பண்ணிடும். அப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. இது சென்டரை வந்து நம்ம வந்து ஃபுல் சென்டர் கொடுத்துட்டோம். இப்போ எல்லாமே அது இடத்துல கரெக்டாக போய் எல்லாமே எல்லாமே ஒயிட் நோட்டில் இருக்கும். ஒரு சில இடத்துல பிளாக்ல இருக்குது, அது கொஞ்சம் கிளைடு வந்திருப்பாங்க. இந்த பிளாக் நோட்லாம் அவங்க வந்து சும்மா அப்படி கிளைடாக பாடியிருப்பாங்க. அப்போது அது மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல எல்லாமே பிட்ச் சென்டராக வந்துட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அவங்க ஒரிஜினல் சாங் அந்த ஃபீல் போயிடும். ஓரளவுக்கு இது சென்டரில் தான் இருக்குது. ஆனால் வந்து சில சமயம் சில இடத்துல வந்து இந்த பிளாக் நோட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் நோட்ஸ் இருக்குது. இது இவங்க ரெண்டாவது பாடும்போது உள்ளதில் தான் ரொம்ப மிஸ்டேக் இருக்குது. ஆனால் மிஸ்டேக் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் வர்றது தான். அதனால் வந்து இப்போ இன்னொன்று இங்கே வேரியேஷன் ஒரு பட்டன் இருக்குது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த வேரியேஷன் அதிகமாகும். வேரியேஷனாக அந்த வேவ் வந்து அந்த டோன் ட்ராவல் ஆகிற, அந்த பிட்ச்சு ட்ராவல் ஆகிற ஒரு வேவ், அதுதான் அந்த வேரியேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ கம்மி பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு ரோபோட்டிக் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து டிவோஷனல் சாங்ஸ்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, சினிமா சாங்லாம் பண்ணுறாங்க. கேட்டு பாருங்கள். டிரான்சிஷன் ஒன்று இருக்குது. இந்த ஒரு நோட்டுக்கு இன்னொரு நோட்டுக்கு இடையில டிரான்சிஷன் ஆகுது. இந்த டிரான்சிஷனை வந்து அதையும் கம்மி பண்ணலாம்.
இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நான் குறைச்சிட்டேன்னா சுத்தமாக ரோபாட்டிக் ஆகிரும். இந்த டோனே வந்து ரோபாட்டிக் ஆகிரும். தங்க பீழை வாழும் எங்கள் அன்பு தேவா, மங்கா தீபம் போல வாழ்க. சுத்தமாக ஒரு ரோபாட் பாடின மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை நம்ம மேக்ராஸில் வந்து அதெல்லாம் பண்ண வேணாம். வேரியேஷன் 50, இந்த சென்டர் வந்து ஒரு 50% அதை வச்சுட்டு நம்ம வந்து மேனுவலாக சில இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. செகண்ட் ஃப்ரேஸில் தான் அவங்க கொஞ்சம் ஒன்றும் இல்லை, அது சென்டர் இந்த ஏரோ காமிக்கும். அப்போ வந்து நம்ம அப்படியே கீழே கொண்டு வரணும். இல்லாட்டினா அப்படியே வச்சுட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா சென்டருக்கு வந்துடும். இது அப்படி தான். இதை இப்படி வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணால் சென்டருக்கு வந்துடும். இந்த 2 பிளாக் நோட் அவங்க பாடியிருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு கிளைடு நோட். அவங்க அந்த ஒரு பிச்சிலேருந்து இன்னொரு பிச்சுக்கு போகிறதுக்கு அதை கிளைடாக பாடியிருக்காங்க. நல்லா தான் இருக்காது. தீபம் போல தீபம் தீபம் போ தீபம் போல வாழ்க வாழ்க. நம்ம கரெக்டாக இருக்குது. இந்த ஃப்ரேஸ்க்கு பார்க்கலாம். இந்த தங்க இது ஜியில் ஆரம்பிக்கணும். ஜி போயிட்டு ஏ போயிட்டு திரும்ப ஜிக்கு வரணும். இவங்க வந்து அந்த ஏ ஃப்ளாட்டில் இருக்காங்க. அது வந்து நம்ம வந்து அதை அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். ஒரு நோட் கீழே வச்சு இது கரெக்டானது. கீழே 2 நோட்டுக்கு வருது. இது வந்து அந்த வேரியேஷனை வந்து நம்ம வந்து கீழே இந்த இது ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரி சவுண்டு வருது. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஒரு பட்டன் இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது. இதை வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் எல்லாமே அந்த பிச்சுக்குள்ளே வந்துடும். இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தங்க பீழை வா தங்க பீழை வா இதுதான் ஒரிஜினல் டோனு. இவங்க இங்கே பாடியிருந்தாங்க. அந்த வாழுங்கிறது ஆஃப் நோட் அவங்க போகிறாங்க. அது வந்து கரெக்டாக அது வந்து அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு அணுக்கல் பண்ணுறாங்க. அது நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து ஆஃப் தான் நான் இந்த மேக்ரோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னது காரணம்னா வாழும் அது வந்து அரை நோட்டுக்கு போயிட்டு வராங்க. அது நல்லா தான் இருக்குது. கேட்டு பாருங்களேன். நம்ம வந்து கீபோர்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். தீபம் போல இது வந்து ராங் நோட்டில் இருக்குது. இந்த வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வைப்ரேஷன் வந்து வேரியேஷன் வந்து குறைக்கணும். கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தீபம் போல வாழ்க வாழ்க. எல்லாமே கரெக்ட் நோட்டாக தான் இருக்குது. இந்த பிளாக் நோட்டுக்கு அது நம்ம இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. கரெக்டாக இருக்கு. இது கரெக்ட். இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே இது சகஜம். இதை வந்து யாருமே எவ்வளோ பெரிய சிங்கராக இருந்தாலும் இதில் வந்து வந்துடும் தப்பு. அதனால் வந்து சாஃப்ட்வேரில் வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப மைனூட்டாக காமிக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அவசியம் இல்லை. முக்கியம் ரொம்ப பிளைண்டாக கடைசியில் முடிக்கிறப்ப அந்த ஃபெய்ட் பண்ணுற டோனு தப்பாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் அதுக்குள்ளே ரிவர்வ் போடும்போது அதுக்கு தப்பான ரிவர்வ் போயிட்டு இருக்கும். அதனால் வந்து இது ஃபஸ்ட்டு பிச் கரெக்ஷன் பண்ணிக்கணும். பிச் கரெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு டூல் இருக்குது. இது அப்படியே ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இந்த இடத்துல வச்சிங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வைக்கிறோம்னா பிச் கரெக்டான வேவிங்க வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது பிச் கரெக்ட் பண்ணாதது, இது 2வது பண்ணது. அவ்வளோதான்.
இந்த இதுலேயும் வந்து நம்ம பிச் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இது அவங்க பாடினது ஃபஸ்ட்டு வாய்ஸு, இது செகண்ட் வாய்ஸ். இது அப்படி பாடியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து பிச் கரெக்ஷன் பண்ண போகிறோம். திரும்ப அதே மாதிரி நம்ம வந்து பிச் கரெக்ட் சாம்பிள் கொடுத்தோம்னா லோடிங் ஆகிட்டு டோன் வந்துருச்சு. அது வந்து சியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, சிடிஇ போகிறாங்க, இ போகணும். கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு இடம் தான் மேலே போல் போச்சு. சென்டர் வரணும். இது கரெக்டாக இருக்குது. தேவா தீபம் போல தீபம் போல வாழ்க வாழ்க. எல்லாமே ரோல கரெக்டாக இருக்குது. இது வந்து இந்த வைப்ரேஷன் ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து ரொம்ப கரெக்டாக இதை வந்து நம்ம இந்த வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு இதாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில். அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டினா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் டூல் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எடிட் பிச்சுன்னு இருக்குது. இங்கே அட்வான்ஸ்ட் வைப்ராட்டோ எடிட் வைப்ராட்டோன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் இந்த ஸ்லைடரை இழுத்தோம்னா வைப்ரேட் ஆகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, அதே நம்ம வந்து இந்த டோனை தான் எடுத்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கேட்ச் பண்ணி அந்த இடத்துல ட்ரா பண்ணிட்டோம்னா அப்படியே போய் மாறிடும். அவ்வளோதான். இந்த டோனு அந்த டோன் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கடைசி பிரேஸு வாழ்க வாழ்கவே அப்படி பாடினாங்க. இப்போ வந்து அப்படி பாடிருக்காங்க. இதை எடிட் பண்ணலாம். இப்போ நல்லா தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பிச் கரெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இது வந்து வாழ்க வாழ்கவே. கொஞ்சம் லவுடாக இருந்தால் நம்ம வந்து இந்த மேலே வைப்ராட்டோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் போனோம்னா அதை மாற்றி வச்சுக்கணும். இல்லை அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ இப்போ வால்யூம் அதிகமாக இருக்குன்னா கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கூட இருக்கு. கீழே வரணும். இந்த ஒரு அரை நோட்டுக்கு இது போயிட்டு வருது. இதை சரி பண்ணணும். இந்த வேரியேஷன்ஸ்லேயே கொண்டு போயிடலாம். இந்த பிளாக் நோட்டுக்கு வராமல் அப்படி சொல்லணும். இப்போ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது சேஞ்ச் ஆகிறது இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடம் ரொம்ப லவுடாக இருக்குது.
நீங்கள் மிக்சரில் வச்சு சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் அவ்வளோதான், மூணுமே சரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து பிச் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எதுவும் ஈக்குவலைஸ் பண்ணல, கம்ப்ரஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு பிச் கரெக்ஷன் தான் பண்ணணும். அதனால் வந்து அதை நான் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நான் வாய்ஸ் மட்டும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எந்த எஃபெக்ட்டும் கொடுக்காம நான் வந்து வாய்ஸ் மட்டும் பிச் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து இதை செஞ்ச பின்னாடி தான் எல்லா எஃபெக்ட்டும் கொடுக்கணும். ஈக்குவலைஸ் பண்ணணும், கம்ப்ரஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.